யூதா 1:15 நம்ம இப்படி வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றை நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா யாரை குறித்து இங்கே பேசுகிறார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது என்பதற்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நீங்கள் தேடவே வேண்டாம். எல்லாருக்கும் தெரியும், ஆயிரம் தூதர்களோடு கூட வரப்போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அறிவிக்கிற வசனம். ஆனால் யூதா என்ன சொல்றாரு? இதை பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட ஒரு பக்தன் முன் அறிவித்தான் என்று அவர் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார் சொன்னால் ஏனோக்கை குறித்து பேசுகிறார். 7ஆம் தலைமுறையான ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்கிற பக்தன், இயேசு கிறிஸ்துடைய பெயர் தெரியாத அவன் கர்த்தர் என்கிற ஒருவரை தான் தெரியும், அவரை தான் அவனுக்கு தெய்வமாக தெரியும். அவர் ஆயிரம் தூதர்களோடு கூட பரிசுத்த தூதர்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கும் சரி, புதிய ஏற்பாட்டில் யூதாவும் சரி, இந்த கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை. அவரை தான் கர்த்தர் என்கிறார்கள், அவரை தான் அவர்கள் தெய்வமாக அறிந்திருந்தார்கள். இது முதல் எக்ஸ்பிளனேஷன். இரண்டாவது, கர்த்தருடைய ரகசியம் என்றால் கர்த்தர் என்பவர் யார், கர்த்தருடைய பெயர் என்ன என்பதுதான் ரகசியம். சரியா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன். எக்காலம்? சுவிசேஷம் வெளியரங்கமாகும் பொழுது. எப்ப சுவிசேஷம் வெளியரங்கமானது? ஆதியிலிருந்து காணப்படுகிற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்று பார்த்தீங்க அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்துவை வேதம் அழைக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதற்கு பின்பாக பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டு 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் 15ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இரண்டாம் மனுஷன் என்று, அதாவது மனுஷனாக காணப்பட்டதான இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதுதான் சுவிசேஷம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்ப ஏசாயா 25:9 என்று சொல்லுகிறது, அக்காலத்திலே, வரப்போகிற காலம் அல்ல, அக்காலத்தில் சுவிசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வச்சுக்கோங்க. அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக, வேற ஒரு தேவனுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து என்பவருக்காக, இவருக்காக காத்திருந்தோம். ஏன்? நம்ம முன்னாடியே வாசித்தோம், அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக, குறிப்பிட்ட ஒருவருடைய வருகைக்காக என்ன பண்ணாங்க? அவர்கள் காத்திருக்கும்படியாக அறிவித்து கொண்டே வருகிறார்கள். அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் யார் என்று சொல்லியும் கர்த்தருடைய நாமத்தை அன்று பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளணும், இதான் இவருடைய நாமம், இவர்தான் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா ஊழியக்காரர் மூலமும் ஆண்டவர் அறிவித்து கொண்டே வந்தார். அப்ப இவருக்காக காத்திருந்தோம் என்று சொன்னால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. தொடர்ந்து இவர் நம்மை ரட்சிப்பார். அப்ப ரட்சிக்கிறதான ஒருவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். நல்லா கவனிங்க, நம்ம ஒரே கர்த்தர் என்று வேதம் முழுவதும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா கர்த்தரின் ரகசியம் அப்படின்னா, கர்த்தருடைய ரகசியம்னா கர்த்தர் யார் என்ற ரகசியம், ரட்சிப்பினுடைய முக்கியமான காரியம். அப்ப இந்த வார்த்தை சொல்லி இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இது எல்லாராலையும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை யாரு கர்த்தர் என்றும் அவரே தெய்வம் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறினது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது நிறைவேறினது. அவருடைய இரண்டாம் வருகையில் இது பூரணப்பட போகிறது. வேற வழியே கிடையாது. எல்லாம் ஒரே கர்த்தர் தான். பூமியின் மீது எங்கும், புதிதாய் உண்டாக்கப்படுற பூமியின் மீது எங்கும் ஒரே கர்த்தர், ஒரே நாமம். அப்ப பாத்தீங்கன்னா இது பூரணப்பட்டு விடும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷத்துல என்னதான் சொல்லி கொண்டு வரப்படுகிறது? இவருக்காய் காத்திருந்தோம், இவர்தான் எங்களுடைய தேவன், இவரே கர்த்தர், இவரே நம்மளை ரட்சிப்பார் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனபடினால அறிந்திருக்கிறதான அநேகர் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து தான் ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லி அவருடைய
நாமம், பெயர் தெரிந்தபடியினால்தான் 1 கொரிந்தியர் 8:6 பவுல் அவ்வளவு தெளிவா எழுதுறாரு. தேவன் என்பவருக்கு பெயர் கொடுக்கல, அவருக்கு டைட்டில் கொடுக்கிறார் பிதான்னு. ஆனால் ஒரே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவருக்கு டைட்டில கொடுக்கல, பெயரை கொடுக்கிறாரு. நாமம் என்னென்று சொல்றார், வெளிப்படுத்துறார், இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு சொல்லுகிறார். சரி, இது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டு இருந்ததான காரியம். கர்த்தரே தேவன் என்றும் அவரே நம்முடைய இரட்சகர் என்றும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசாயா 25:9 அவ்வளவு தெளிவாய் காணப்படுது. மூன்றாவதாக கர்த்தருடைய ரகசியம் என்றால் திரும்பவும் கர்த்தர் என்பவர் யார், அவருடைய நாமம் என்ன என்பதே கர்த்தருடைய ரகசியம் என்பதுதான் காரியமாக இருக்குது. மிஸ்டரி ஆஃப் லார்ட். பிலிப்பியர் 2:11 இப்படி வாசிக்கிறோம். தேர்ட் எக்ஸ்பிளனேஷன். பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, பிதான்னா தேவனுக்கு காணப்படுகிறதான டைட்டில், அவர் நம்மளை சிருஷ்டித்தார் என்றுதான அந்த டைட்டில். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லணும், கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணுமா. ஒரே கர்த்தர் தான் நம்ம பார்த்துட்டோம். அந்த இஸ்ரவேலின் தேவன் தான் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறார் என்று நம்ம பார்த்துட்டோம். அது ஏனோக்குக்கு வேற கர்த்தர் தெரியாது, தன்னுடைய தெய்வத்தை தான் கர்த்தர்னு சொன்னா. அவர் தான் 1000 தூதர்களோடு கூட வரப்போகிறார் என்று முன்னறிவித்தான் 2ஆம் வருகையை குறித்து. அதை யூதா பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் வேற எழுதி வைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை. அப்ப இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகிறதாம். யோசித்து பாருங்க, தேவனுக்கு எது மகிமைன்னு நினைக்கிறீங்க? தேவன் தாமே மனிதனாக வெளிப்படும் பொழுது அவரை கர்த்தர் என்று சொல்லணும். தேவன், பிதாவாகிய தேவன், நம்மளை சிருஷ்டித்த தேவன், நித்திய பிதா என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லுகிறது அல்லவா. அந்த வார்த்தையின்படி அந்த பிதாவாகிய தேவன் நமக்காக அடிமையின் கோலத்தில் மனிதனாக வெளிப்படும் பொழுது அவரை என்னன்னு சொல்லணும், இவர்தான் எங்கள் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர்தான் எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லும் பொழுது யாருக்கு மகிமை உண்டாகிறதாக பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா. யோசித்து பார்க்கணும், எப்படி பிதாவாகிய தேவனுக்கு எது மகிமை உண்டாக்கும்? அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அந்த மனிதனை கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறது, வேறொருவருக்கு அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதும் அறிக்கை செய்வதும் அந்த தேவனுக்கு மகிமையை உண்டாக்குற காரியம் என்று பிலிப்பியர் 2:11 ரொம்ப அழகாக சிம்பிள் டேர்ம்ஸ்ல தான் சொல்றார். அடுத்தது 4ஆவதாக ஃபோர்த் எக்ஸ்பிளனேஷன், கர்த்தருடைய ரகசியம் என்றால் கர்த்தர் என்பவர் யார், அவருடைய நாமம் என்ன என்பதாகும். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நெகேமியா 9:6 நீர் ஒருவரே கர்த்தர். தன்னுடைய தெய்வத்தை பார்த்து நெகேமியா சொல்றாரு, நீர் ஒருவரே கர்த்தர். இன்னொருத்தரை பார்த்து கிடையாது, தெய்வத்தை பார்த்து, அவங்களுடைய தேவனை பார்த்து சொல்ற, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும், அப்படின்னா ஹெவன்ஸ்னு அர்த்தம். முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், எத்தனை வானம் இருந்தாலும் சரி அத்தனையும், எல்லா ஹெவன்ஸ் கம்ப்ளீட்டா, வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி, அவருக்கு தெரிந்ததெல்லாம் சொல்றார். சரியா? அவருக்கு தெரிந்தது என்ன? இந்த பூமி தெரியும், சமுத்திரம் தெரியும், வானங்கள் தெரியும். வானாதி வானங்களை கொள்ளாதிருக்கிற நிறைக்கிற வல்லமையுடைய தன்னுடைய தேவனை தெரியும். அந்த தேவனை பார்த்து என்ன சொல்றார் நெகேமியா? நீர் ஒருவரே கர்த்தர். அவரை மட்டும்தான் கர்த்தர்னு அவர் சொல்லுவாராம். அப்ப அவர் மட்டும்தான் கர்த்தர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் சகாலத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதாய் அவர் சொல்லுகிறார். உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வேற மார்க்கங்கள்ல இருக்கிறதை போல உண்டாக்குறதற்கு ஒரு தெய்வமும் காக்கிறதற்கு ஒரு தெய்வமும் அழிக்கிறதற்கு ஒரு தெய்வமும் அல்ல. 3 வித்தியாசமான தன்மைகளை கொண்டதான ஒரு தெய்வம் என்றும் சொல்ல முடியாது. இவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்டாக்குறது இவர் தான், காக்கிறதும் இதுதான். நமக்காக ஒரு கட்டளை வைத்து இருக்கிறார் அல்லவா, சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கி இருக்கிறார் அல்லவா, சத்தியத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் அல்லவா, பாவிகளா இருந்த பொழுதே
அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே பாவிகளுக்கு வழியை அவர் தெரியப்படுத்தினார் அல்லவா. ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிறவரை ஒரு நாள் அழிக்க போகிறார் என்பது உண்மை. யாரு? இதே தேவன் தான் அழிக்க போகிறார். அப்ப இந்த வார்த்தை நெகேமியா 9:6 ரொம்ப அழகா சொல்லுகிறது. நீர் ஒருவரே கர்த்தர், வானாதி வானங்களையும் அவையுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஒரே கர்த்தர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் காப்பவர் இவர் தான். இவர் ஒருவர் தான் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர். மனுஷனுக்கு புரியலனாலும் வான சேனைகளுக்கெல்லாம் புரிந்திருக்குது. உண்டாக்கினதான அந்த தேவன் தான் கர்த்தர், அவர் தான் பணிந்து கொள்ளப்படுகிறார் அவைகளால. ஆனால் மனுஷனோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த கணத்தை கொடுக்காதபடி அவரை வேறொரு நபராக அவன் பார்க்கிறபடினால்தான் பிலிப்பியர் 2 பவுல் எழுதுகிறார், கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகிறது என்று அவர் சொல்லுகிறார். சரி, 5வதாக கர்த்தருடைய ரகசியம் என்றால் கர்த்தர் என்பவர் யார், அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான். பார்த்தீங்கன்னா வேதம் வெளிப்படுத்துகிறதை அறிந்து கொள்வதுதான் கர்த்தருடைய ரகசியம் என்கிறதனுடைய அர்த்தம். சரி, 2 தெசலோனிக்கேயர் 1 7 12 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 7 12. இது அழகாக பார்த்தீங்கன்னா the secret or mystery of one God one Lord இப்படி பார்க்குறோம்ல. கன்ஃபியூஸ் ஆகிறதே புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது தான். தேவன் ஒருவர்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை, ஆனால் கர்த்தர் ஒருவர் என்பதிலையும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் 2 பேரும் ஒருவரை தான் குறிக்குது என்பதில் தான் எல்லாருக்கும் பயங்கர பிரச்சனையா இருக்குல்ல. அப்போ இந்த சீக்ரெட்டை ரொம்ப அழகாக, இந்த மிஸ்டரியை, ஒன் காட் ஒன் லார்ட் மிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்லுகிறதான ஒரு பகுதி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 1 7 12 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தர்னு சொல்றார். எல்லாருக்கும் தான் அவர் கர்த்தரு, ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அவர் கர்த்தர். நன்றாக புரிந்து கொள்ளணும், சரியா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது, அப்ப ஏனோக்கு மாத்திரமல்ல, யூதா மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புஸ்தகங்களில் மாத்திரமல்ல, இன்னொரு அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த சத்தியத்தை சொல்றாரு. வரப்போகிறவர் யார் தான்? பரிசுத்த தூதர்களோடு கூட வெளிப்பட போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான காரியத்தை அவரும் பேசுறாருங்க. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும். என்ன அப்படி ஆகும்? என்ன ஆகும்? அந்நாளிலே வரும்போது, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கதாகவும், அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவரால் நீதிமான்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற அந்த ஒருவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைத்ததன் அடிப்படையில் மறுபடியும் பிறந்திருக்கிறவர்களை குறித்து பேசுகிறது இந்த வார்த்தை. அப்ப தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலும் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும், அப்ப அன்னைக்கு கேட்டுக்கொண்டிருந்த அந்த சபைக்குள் இருந்த ஜனங்களை மாத்திரம் அல்ல, அந்த வேத சத்தியத்தின் படி ஏற்றுக்கொண்டிருக்கிற, இப்ப பாருங்க 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஏற்றுக்கொண்டிருக்கிற, உண்மையாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நம்மை போல இன்னும் அநேகர் அப்படி காணப்படுவாங்க. அவர்களையும் குறித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களிடத்தில் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வரும் பொழுது. என்ன ஆச்சரியம்! 10வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும், from the presence of God, சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி, யாரு? மேல முதல்ல ஆரம்பிச்சது இல்லையா? தேவனை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள், நித்தியமாக அழிக்கப்பட 2ஆம் மரணத்தை சந்திப்பார்கள், நரகத்தை குறித்து அவர் பேசுகிறார். 11வது வசனம், ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இப்ப கர்த்தர் என்கிற, இப்ப இயேசு கிறிஸ்துவ மனுஷனா தெரியும், இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா தெரியும், இயேசு கிறிஸ்துவ கர்த்தரா தெரியும்.
ஆனா வரும்போது குறித்த காரியத்தை பேசும்போது அவர் எப்படி சொல்றார் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து? ஆகையால் நம்முடைய தேவனும் ஒரே தேவன் தானே, இதே போல் தானே எழுதினாரு 1 கொரிந்தியர் 8:6 ஒரே தேவன் தான் உண்டு, அவர் நம்முடைய பிதான், அவர் தான் எழுதினாரு. ஒரே கர்த்தர் தான் உண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் எழுதினாரு. 2 தெசலோனிக்கேயர் சொல்றாரு, ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே அப்படின்னு சொன்னா தேவன் என்கிற இன்னொருவர் அல்ல, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் என்று எழுதுகிறார். தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 11வது வசனத்துடைய ஆரம்பத்தின்படி தேவனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எழுதுகிறார். சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் என்னதான் இவர்களுடைய வேண்டுதலாக காணப்படுது தெரியுமா? இந்த கர்த்தர் யார், இந்த தேவன் யார், இந்த ஆண்டவர் யார், இவர்களுடைய இரட்சகர் யார், வரப்போகிறவர் யார் என்கிறதான இந்த தெளிவு கேட்கிற அத்தனை ஜனங்களுக்கும் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுறாங்க. அப்ப 12வது வசனத்தை எப்படி முடிக்கிறார் அவரு? நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்க. யார் நம்மளை அழைத்தா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க என்று சொல்லி நம்மளை கூப்பிட்டவர் யார்? அந்த ஊமையிலே சொல்லப்படுகிற கல்யாண விருந்துக்கு அழைக்கிறவர் யார்? புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கிறவர் நம்முடைய தேவனும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சரி, அப்ப இந்த ரகசியம் என்று சொல்லும் பொழுது இந்த ரகசியத்தை அறிந்து அவர்கள் அந்த நாளிலே பிரசங்கித்தார்கள். இந்த நாளிலும் நம்ம இந்த கர்த்தருடைய ரகசியம் என்கிற காரியம் என்று சொல்லும்போது கர்த்தர் யார் என்கிற ரகசியத்தை அறிந்தால்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்ல முடியும்.